தமிழக அரசுக்கு என்ன சொல்றேன்னா, எப்பவுமே செக்குலரிசத்தை பாதுகாத்து நிற்கணும். பன்முகத்தின் அடித்தளம் செக்குலரிசம், அதில் உறுதியாக நிற்கணும். ஒன்று, ஒன்றிய அரசோட நிர்வாக உடன்பாடு இணக்கங்கள் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கிற ஒன்றிய அரசின் கடந்த கால அணுகுமுறையை இன்றைய அரசு உணர்ந்திருக்கும், அதிலிருந்து பாடங்களை பெற்றிருக்கும். அங்கே சமரசம் கூடாது மாநில உரிமைகளில். எனவே ஒன்றிய அரசின் திட்டங்கள் நாட்டை சீரழிக்கிறது. ஒன்றிய அரசு திட்டங்கள் கார்ப்பரேட் நலனுக்கானது, நாடு கடந்த நிறுவனங்களின் நலனுக்கானது. எனவே அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டின் நலன், தொழிலாளர்களின் நலன், செக்குலரிசம், இதில் அது உறுதியாக இந்த அரசு நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டெல்லி சிறப்பு பிரதிநிதி பற்றி அதை பேசியிருக்கீங்களா சார்? இல்லை, நான் அதை பற்றி ஒன்று பேசுகிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கையாகத்தான் தோழமை கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு நேரில் அமைச்சர்களும் கட்சியோட நிர்வாகிகள் சந்தித்து உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. கூட்டத்தில் பங்கேற்காம நிலைப்பாடு கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நாங்கள் ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை வெளிப்படையாக அறிவித்து அந்த ஆதரவு என்பது தொடரும். அதிலே கடுகளவு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. அதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1. ஆகவே அந்த விருந்தில் கலந்துக்கிட்டால் தான் அது வலுப்படுத்துறது, விருந்தில் கலந்துக்கலன்னா அது பலவீனப்படுத்துறது என்ற முறையில் நாங்கள் பார்க்கல. இல்லைனா இன்றைக்கி முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது ஏற்கனவே தோழர் வீரபாண்டியன் அவர்கள் விளக்கிவிட்டார். நாங்கள் அந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. மற்றபடி அரசுக்கான ஆதரவு என்பது தொடர்கிறது. திமுக கூட்டணி கட்சியிலிருந்து வெளியேறிய கட்சிகள் திமுக தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? உங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தொடர்ச்சியா விமர்சனம், ஜனநாயகத்துக்கு நல்லது, அவ்வளவுதான். ஜனநாயகம் சொல்லுமேடை. விவாதம் நடத்துவது, விமர்சிப்பது இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இல்லை, ஊடகங்கள்ல அந்த மாதிரியான அதாங்க இல்லை, அவங்க அந்த மாதிரி கூட்டணி அமைக்க போவதாக ஊடகங்களில் செய்திகள் கூட்டணி அமைப்போம். முதல்வர்கள் சிபிஐ யாரோட ஜனநாயக சக்திகளுடன் நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக எப்பொழுதும் கூட்டணியில் இருப்போம். இல்ல தாவேகா தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்கள் பெருமக்களோ யாரும் எங்களிடம் எதுவும் பேசவில்லை. நாங்கள் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பது தொடர்கிறது. இடதுசாரி கட்சிகள் ஒருங்கிணைப்பு குழு என்பது மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளின் மீது இடதுசாரி ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் போராட்டங்கள், நடவடிக்கை என்பதை நாங்கள் தொடர்ந்து திமுக அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரம் ஆட்சி கவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்போல இப்ப சட்ட நேரத்தில் என்ன வந்ததுன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏவை அவங்க பேசினதா சொல்லி 2 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதாவது வேற அணைக்கு வர்றதுனால இப்ப இது ஏன்னா சீக்கிரம் இவங்க ஆட்சி கவலைப்படும் சொல்லக்கூடிய சூழல், இந்த மாதிரி சூழல் நடக்கும் பொழுது இவங்க தாவேகா கூட சொல்றாங்க. அதே மாதிரி தாவேகா எம்எல்ஏவை திமுக வாங்குற மாதிரி ஒரு பேச்சடி வருது. இந்த மாதிரி 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதை என்ன நினைக்கிறீங்க? இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு விரைவில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் அவ்வளவு ஏற்புடையதல்ல. அப்படிப்பட்ட எந்த சூழலும் இப்போது தமிழ்நாட்டில் நிலவவில்லை. நாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மற்றவர்கள் ஆட்சியிலேயே பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, ஏற்புடையதும் இல்லை.